பேட் பேரண்டிங் அப்படின்னா ஃபுட்டு கொடுக்காம இருக்கிறது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறது, குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது, அது மட்டும் வந்து பேட் பேரண்டிங் கிடையாதுங்க. என்னதான் நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலோ, நல்ல ஸ்கூலில் வந்து அவங்கள வந்து ஜாயின் பண்ணாலோ, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாலோ, நல்லா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலோ, அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ஸ், உங்களோட டைம். அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா மென்டலி அவங்க வந்து உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டாங்க. இதனால் ஃப்யூச்சரில் ஒரு அவங்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட எந்த ஒரு ப்ரெசன்ஸும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே இண்டிபெண்ட்டாக வந்து யோசிக்க ஆரம்பித்து அதை அவங்களே பண்ணிப்பாங்க. அந்த டைமில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ பண்ணேன், ஆனால் என் குழந்தை வந்து என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான், என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் குழந்தைங்களுக்கு வளரும்போது எந்த அளவுக்கு மற்ற எல்லாமே தேவையோ அதே மாதிரி நம்மளோட ப்ரெசன்ஸுங்கிறது முக்கியமாக தேவையான ஒன்று. அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதோ, இல்லை ஃபேமிலி எப்படி வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களை பார்த்தா கற்றுப்பாங்க. ஸோ நீங்களே வந்து அவங்க குழந்தையா இருக்கும்போது அந்த அந்த அட்டாச்மெண்ட்டை க்ரியேட் பண்ணல அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து உங்களை வந்து அட்டாச்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பேரண்டிங் அப்படின்னா உங்களோட டைமு, உங்களோட ப்ரெசன்ஸு, உங்களோட சப்போர்ட் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் குட் பேரண்டிங் அதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் வீடியோ நம்மளோட சேனலில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.